அதிகாரிகளை பொறுத்தவரை ஆட்சியாளர்களை மீறி செய்யக்கூடிய அதிகாரி இது வரைக்கும் உலகத்திலேயே இல்லை. சசிகலா 25 வருஷமா அந்த அம்மா 5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி அதாவது 2 கோடிக்கு அதை வாங்கியிருக்கிறாங்க. 100 கோடி மதிப்புள்ள சொத்து. அந்த சொத்து வந்து இப்போ வெள்ளத்துறை கருணாநிதி மாதிரி பேசக்கூடாது. அதான் சார், இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு முகம் தெரியாத ஒரு பெரிய நபர் வந்து இதுக்கு பின்னாடி இருக்காரு. அவர் மீது இல்லையா? பயப்படுறீங்களா? இந்த பணம் யாருக்கு போய் சேர்ந்ததோ அவனை கைது செய்து குண்டாசல் போடுவதுதான், வாங்கி கொடுத்த புரோக்கர் தான் அரசகுமார். மகேஷ் பொய்யாமொழி குண்டசல் போடுறீங்கன்னா நீங்க இப்போ 35% வாக்கு 50% வாக்கு. இது அப்படியே யார் எடுத்துகிட்டு போகிறான்? நேரு எடுத்துகிட்டு போகிறான், அப்படியே வேலுமணி எடுத்துகிட்டு போகிறான். திருட்டு பயிலுங்க, உள்ளே அடிக்கிறவனுங்க. நேரு என்ன நேரு பரம்பரையா? நீயே லால்குடியில் மிளகா வித்துட்டு இருந்த ஒப்பனு நீ இன்னைக்கு நீ 1 லட்சம் கோடி. ஆசியாவிலே பெரிய ரைஸ் மில் லால்குடியில். இவர் லைசன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பான்பராக் மாணிக்கம். வாஜ்பாயை ஆதரித்ததும் ஜெயலலிதா தான், வாஜ்பாயை கவிழ்த்ததும் ஜெயலலிதா தான். ஆட்சியை காப்பாற்றியது, கட்சியை காப்பாற்றியது எடப்பாடி தான். ஓபிஎஸ்ஓ வேலுமணி தங்கமணி கொடுத்துருந்தீங்கன்னா மொத்தமாக பாஜக அடமானம் வச்சுட்டு போயிருப்பான். அவர்களுக்கு அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஏன் சார் இப்போ 26 வந்து கூட்டணி வைக்கணும்? அதை வைக்காமல் விட்டுருக்கலாம்ல. அதேமாரி வன்னியர்பேட்டில் தான் விஜயகாந்த் ஜெயிச்சாரு, 29 சீட் ஜெயிச்சாரு. ராமதாச வன்னியர்களை கைவிட்டு 25 வருஷம். கடந்த வருடம் செப்டம்பர் மாதமே வந்து இதை ஒரு கார் பார்க்கிங்காக அந்த அரசு கொண்டு வந்திருக்கு, அன்றைய திமுக அரசு. அப்போ இருந்தே இதுக்கான நடவடிக்கைகள் போயிருக்குது. அது 4-5 முறை வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க அந்த 2 பேர், அந்த வெள்ளத்துறை சேதுபதிங்கிறவங்க வந்து. அப்போது அந்த அங்கிருந்து தொடங்கியது தான். அப்போ இது வந்து அரசு அதிகாரிகள், ஆட்சி மாற்றம் நடந்தாலும் அரசு அதிகாரிகள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதில் செயல்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இல்லைங்க, நீங்கள் அதிகாரிகளை பொறுத்தவரை ஆட்சியாளர்களை மீறி செய்யக்கூடிய அதிகாரி இது வரைக்கும் உலகத்திலேயே இல்லை. அதிகாரிகள் யாருக்கு செய்கிறான்? இப்போ நேருக்கிட்ட ஒரு 2 லட்சம் கோடி இருக்கு. நேரு அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் பண்ணுறார். நெப்போலியன் அங்கே தான் இருக்கார், பண்ணை வீடு வச்சுருக்காங்க. திருமண பக்கமெல்லாம் டிவிஹெச், ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ், பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குது. இதை நேருவுக்கு அந்த போக்குவரத்து துறை, உள்ளாட்சித்துறை, 2 துறையிலும் இருக்கிற செயலாளர்கள் தான் என்ன பண்ண முடியும்? உத்தரவு போட முடியும். அப்போ அந்த அதிகாரிகள் உத்தரவு போடாமல் நேருவால் 2 லட்சம் கோடி திருட முடியுமா? அதிகாரி திருடுவதற்கு முயற்சிக்கிறார், அமைச்சர் திருடவே கூடாதுங்கிறார். நடந்துருமா? அது நடக்காது. அதிகாரிகள் திருடர்கள், அமைச்சர்கள் தான் பெரும் திருடர்கள். இதில் இப்போ ரமேஷ், லோகேஷ் 2 பேரை தாண்டி முதலமைச்சருடைய ஒரு பெரிய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு தெரியாமல் அதை லீவ் போட்டு போய் நாங்கள் சப்ரிஜிஸ்டரை வச்சு பத்திரப்பதிவு பண்ணுறோன்னா, இதை அந்த பத்திரப்பதிவுத்துறை ஐஜிக்கு யார் உத்தரவிடுவா? சிஎம் வீட்டில் சொல்லணும். நீங்கள் சசிகலா 25 வருஷமாக அந்த அம்மா 5 லட்சம் கோடியை திருடுச்சு. 5 லட்சம் கோடி. கேரளாவாக இருந்தால் 3 கோடி பேர் தெருவுக்கு வந்திருப்பான். சசிகலா குடும்பம் இருந்த சுவடே இருந்திருக்காரு. இங்கே அப்படி எவனாவது ஒருத்தன் இருக்கானா? 2 பேருமே ஒற்றுமையாக இருக்க மாட்டான், 2 பேருமே திருட்டுத்தனமாக இருக்கான். எனக்கு தெரிந்த 2 அதிமுக திமுக அது கூட்டு கலவணிகளாக இருந்திருக்காங்க. இப்போ உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இது பெரிய விஷயமாக மாறி இருக்கு, விஸ்வரூபமாக. அடுத்தடுத்து இப்போ ஒரு நாள் சார் பதிவாளராக வந்து ஜஸ்டின் மணிகண்டன் நினைக்கிறேன், அவர் மேலே ஆக்ஷன் எடுத்து அடுத்தடுத்து இது வந்து சிபிசிஐடிக்கே மாற்றிட்டாங்களே சார். சரி, எல்லாம் மாற்றிட்டாங்க. அந்த 100 கோடி யாருக்கு போச்சு? அந்த 100 கோடி யாருக்கு போச்சு? விசாரணை போய்கிட்டு இருக்கு சார், சொல்ல முடியாதுல்ல சார். சுமார் யாருக்கு இல்லை, உங்கள் அறிவுக்கு பட்டு சொல்லுது, 100 கோடி யாருக்கு போயிருக்கும்? ஏதாவது 2 கோடிக்கு அதை வாங்கியிருக்கிறாங்க சார்.
கரெக்ட் தான். 100 கோடி சார், மதிப்புள்ள நீங்க- சொத்து. அந்த நீங்க- சொத்து வந்து இப்போ வெள்ளத்துறை கருணாநிதி மாதிரி சேதுபதிங்கிற பேசக்கூடாது. மாதிரி கருணாநிதி மாதிரி பேசக்கூடாது. சொல்லுங்க சார். இல்லை சார், 2 கோடிக்கு இது நடக்கலை. 2 கோடிக்கு பின்னாடி என்ன இருக்குது? 100 ஆ கோடி 100 கோடி யார் எடுத்துகிட்டு போயிருப்பா? சப்ரிஜி எடுத்துகிட்டு போயிருப்பாரா? எடுத்துகிட்டு போயிருப்பாரா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமாம் இல்லைன்னு சொல்லணும். நீ சப்ரிஜி முடியாது. இல்லை அந்த ஹெச்ஆர்என்சி ஜாயின்ட் கமிஷன் எடுத்துகிட்டு போயிருப்பாரா? எடுத்துகிட்டு போயிருப்பாரா? இல்லை சார், பதிலை சொல்லுங்க. ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்கள். மௌனமாக இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இல்லை, நான் உங்ககிட்ட இருந்து கள்ளத்தனம் அர்த்தம். மனித உணர்ச்சி வெளிப்படுத்தின அப்படின்னா நீங்க எதையுமே விசாரிங்க. எனக்கு தெரிஞ்சு சார், இது வரைக்கும் இந்தியாவில் கமிஷன் ஒரு 4500 கமிஷன் போட்டாச்சு. எவ்வளவு? எந்த கமிஷனாவது யாராவது தண்டிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கும் பேச மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பா இது வரைக்கும் இல்ல. இனிமேல் நடக்கும். எந்த காலத்தையும் நடக்காது. இனி மேல இல்ல, இனி கீழே நடக்காது. அப்ப தாவக அரசு வந்து மாற்றத்தை கொடுக்காது. அவ்வளவுதான். சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்த கேஸ்கள் எங்கே போகுது. ரைட், ஓகே சார். இல்லை சார், நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் முன்ன இன்டர்வியூவில் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க. முதல்வர் விஜய் அவர்கள் வந்து குண்டா சட்டம் போடுவாரா, போட தயாராக இருப்பாரா, பண்ணுவாரான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல. இப்போ வந்து தனியார் கல்வியில் வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அரசகுமாரை கைது பண்ணாங்க. கைது பண்ணிட்டு இன்றைக்கி வந்து இன்று வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து குண்டா சட்டம் பாய்ஞ்சிருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இல்லை, அதாவது இந்த பணத்தை அரசகுமார் வசூல் பண்ணியிருக்காரு. வசூல் செஞ்சு யாருக்கு கொடுத்தாரு? அவருக்கு குண்டா சட்டம் போடணுமா இல்லையா? அவர் யார்? அந்த பணத்தை வாங்கினது யார்? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அதான் சார், இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு முகம் தெரியாத ஒரு பெரிய நபர் வந்து இதுக்கு பின்னாடி இருக்காரு. அவர் மீது பயப்படுறீங்களா? எஃப்ஐஆர் போட்டு நாங்க முறைப்படி நாங்க சொல்லுவோம், விசாரணை பண்ணிட்டு முறைப்படி நாங்க சொல்லுவோம்னு சொல்றாங்களே. சொன்னா சரி. இல்ல, மக்கள் அதைத்தான் விரும்புறான். எதை விரும்புறான்? அதாவது எஸ்பி 10 லட்ச ரூபா பணம் வாங்குவார், டிரைவர் போய் வாங்கிட்டு வருவார். டிரைவர் போய் வாங்கிட்டு வருவார். விஜிலன்ஸ் யாரை பிடிப்பான்? கையங்களோ டிரைவரை பிடிப்பான். இந்த நாட்டு கேவலமான நாடுங்க, கேவலமான நாடுங்க. டிரைவர் நம்பி வேணா 10 லட்சம் கொடுப்பானா? லஞ்சம் கொடுப்பானா? யாருது பணம்? யாருக்கு போய் சேருது? எஸ்பிக்கு போகும், டிஎஸ்பிக்கு போகும். ஜெயிலில் யார் இருப்பான்? டிரைவர் இருப்பான். அதுதான் திராவிட மாடல். நீங்கள் இந்த பணம் யாருக்கு போய் சேர்ந்ததோ அவனை கைது செய்து குண்டாசல் போடுவது தான். வாங்கி கொடுத்த புரோக்கர் தான் அரசகுமார். ஆமாம், கண்டிப்பாக 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் நீங்கள் தொடக்கப்பள்ளியை ரினியூவலே பண்ண வேண்டியதில்லை, நீங்களே நடத்திக்கலாம். இப்போ இதுதான் அரசகுமாருக்கும் மகேஷ் பொய்யாமொழிக்கும் நடந்த டீலிங். அது ரெஜிஸ்டரே பண்ணாத ஒரு அமைப்பை வச்சு இப்போ இது வந்து அதிமுக திமுகங்கிற திராவிடர்கள் 2 கூட்டணி கட்சிகளுமே சேர்ந்து தான் இதை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க காலங்காலமாக. இப்போ நீங்கள் நேராக குண்டர் சட்டை யார் மேலே போயிருக்கணும்னா, மகேஷ் பொய்யாமொழி குண்டர் சட்டை போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ 35% வாக்கு 50% வாக்கு மாறி. அதான் சார், ஊழல் செய்வதில் வந்து இப்போ பிஹெச்டி பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்களே நிறையா இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆக சிறந்த ஊழல்வாதிகளை எந்த ஒரு ஆதாரம் இல்லாத அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அதை போயிட்டு இருக்காங்க எடுத்துக்கிடலாமா? நீங்களே ஆதாரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. இல்லை, இந்த அளவுக்கு ஆதாரங்கள் சார். நீங்கள் ஒரு வீடு புது திருடுறான்ல, வீட்டுக்குள்ளே வரும்போதும் வீட்டுக்குள்ளே போகும்போதும் எந்த ஆதாரத்தையும் விட்டுட்டு போக மாட்டான். ஆனால் அவனையே குற்றவாளின்னு குற்றம் செஞ்சதுக்கான ஆதாரத்தை பிடிக்கிறாங்க. ஒரு மர்டர் நடந்து போச்சு. ஒரு வட இந்திய கொள்ளையன் ஒருத்தன் ஒரு கொலையை பண்ணிவிட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் கத்தியை சுருட்டி கொண்டு வந்தால ஒரு பேப்பரு. இந்த பேப்பர் தான் எவிடன்ஸ். அந்த பேப்பரை வைத்து குற்றவாளியை பிடிச்சாங்க. எப்படி? இந்த பேப்பர் இந்தி பேப்பர், எந்த மாநிலத்தில் வர்ற பேப்பர், எந்த மாவட்டத்தில் இதை டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு, இது எந்த கடையில் விற்றுது, இந்த பத்திரிக்கை எங்கே அனுப்புனீங்க, அந்த லொக்கேஷனுக்குள்ளே மத்திய பிரதேச ஒரு மாவட்டத்தில் ஒரு தாலுக்காவில் ஒரு வீதி தெரு வரைக்கும் வந்து இந்த குற்றவாளியை பிடிச்சாங்க. காவல்துறைக்கு நீ முழு அதிகாரத்தை கொடுத்துட்டிங்கன்னா அவன் மனுஷன் தானே, பயிற்சி கொடுக்கப்பட்ட
ஒரு மனிதன் தானே. மகேஷ் பொய்யாமொழிக்கு எத்தனை கோடி பணம் போச்சுன்னு யார் அபூர்வ கூடிய விரைவில் தாவேக அரசு கொண்டு வருவதற்கான சாத்தியம் இருக்குது. தாவேக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களே சார். இன்னும் அது நிரூபிக்க இந்த 100 கோடி எங்க போச்சுன்னா சொல்லுங்கப்பா. அதுதான் சார் இப்பதான் மாத்திருக்காங்க. நீங்க 5 வருஷம் 5 வருஷம் ஆட்சி இருக்குது. அதுல நம்ம போக போக அடுத்தடுத்த விவாதங்கள் நமக்கு எப்படி நடந்தா சரி, அவ்வளவுதான். மக்களுடைய சொத்து கொள்ளையடிக்க கூடாது, மக்களுடைய சொத்து பறிபோகக்கூடாது. மக்கள் பூரா ரத்தமும் வியர்வும் சேர்ந்து வரியா கட்டுறான். ஒரு வீடு இருக்கு, ஒரு நிலம் இருக்குன்னா, ஒரு பைப்பு இருக்கு, ஒரு சாக்கடை, அது எப்படி அவன் கட்டுறான்? 10 மடங்கு உழைச்சி கொண்டு கட்டுறான். இது அப்படியே யார் எடுத்துகிட்டு போகிறான்? நேரு எடுத்துகிட்டு போகிறான், அப்படியே வேலுமணி எடுத்துகிட்டு போகிறான். திருட்டு பயிலுங்க, கொள்ளை அடிக்கிறவனுங்க. 1 லட்சம் கோடி 2 பேருக்கு சொத்து இருக்குன்னா எத்தனை பேருடைய ரத்தம் அதில் இருக்குது, எத்தனை பேருடைய வேர்வை அதில் இருக்குது. பெத்த குழந்தைக்கு அவனால் சோறு போட முடியாது, கேட்ட பொருள் வாங்கி தர முடியாது. என்ன பண்ணுவான்? வீட்டு வரி கட்டுவான், நிலத்து வரி கட்டுவான், சாக்கடை வரி கட்டுவான். சொந்த வீடுகளுடைய அந்த வருத்தம் தெரியாது. பரம்பரை வீடாக இருக்குது சார், அவனுக்கு வருமானமே இருக்குது, ஏதாவது வேலை பார்ப்பான், கூடி போவான். ஆனால் வீட்டு வரி கட்டணும், சாலை வரி கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், சாக்கடை வரி கட்டணும், மெட்ரோ வாட்டருக்கு பணம் கட்டணும். இதெல்லாம் இவன் உழைச்சி கொண்டு வந்து தான் கட்டணும். ஆனால் எத்தனை லட்சம் கோடி திருடுறான். நேரு எங்கே திரும்பினாலும் காவேரி மருத்துவமனையார். நேரு என்ன நேரு பரம்பரையா? காஷ்மீரில் இருந்து டெல்லிக்கு வந்து ஆனந்த போனோன்னு அத்தனை சொத்துக்களையும் நாட்டுக்கு கொடுத்து விட்டு போனானே ஜவஹர்லால் நேரு பரம்பரையான்னு. மூதேவி, நீயே லால்குடியில் மிளகா வித்துட்டு இருந்த ஒப்பனு நீயும். இன்னைக்கு நீ பல லட்சம் கோடி, ஆசியாவிலே பெரிய ரைஸ் மில் லால்குடியில், 100 ஏக்கரா பண்ணை வீடு, அமெரிக்காவில் பண்ணை வீடு நெப்போலியன் வச்சிருக்கார். ஏது? இந்த மக்கள் கட்டின வரிப்பணம் தானே. அப்போ என்னுடைய வரிப்பணத்தை வச்சு நீ இவ்வளோ உல்லாசமாக இருக்கியா? உனக்கு தண்டிக்கணுமா இல்லையா? மன்றம் நேருவெல்லாம் குறைந்தபட்ச தண்டனையே ஆயுள் தண்டனை கொடுக்கணும். நான் தூக்கில் போடலாம் சொல்ல வரல. அப்போ இது இங்கே நீதிமன்றமே நீங்கள் அறப்போர் ஜெயராம 10 வருஷமாக கேஸ் போட்டு வச்சுருக்க, 250 கேஸ். வேலுமணி ஊழல் பண்ணது, வேலுமணி போய் நேரு வந்து இப்போ உள்ளாட்சி முதலமைச்சரை வச்சுருக்காரு. இன்னும் தீர்ப்பே கிடைக்கலையே, திருடவே இல்லையா, ஆதாரம் கிடைக்கலையா? இப்போ அவரே சொல்லியிருக்கிறாரு, தாவேக அரசு சில விஷயங்கள் வந்து செவி சாய்க்குதுன்னு அவர் கூட பேட்டிகள். நடந்தால் நல்லது, அவ்வளோதான். அவர் 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் போராட்டம், ஊழல் பல லட்சம் கோடிக்குள்ள 250 வழக்கு போடுறதுக்கு ஒருத்தர் எவ்வளவு ஆதாரங்களை திரட்டுவான், எவ்வளவு போராடுவான் சொல்லுங்க. அப்போ காவல்துறை, திமுக காவல்துறையே ஆவணங்களை நீதிமன்றத்தில் கொடுக்க மாட்டேங்குது. யார் மேலே? வேலுமணி மேலே. வேலுமணியை யார் காப்பாற்றுறார்? நேரு காப்பாற்றுறார். நேருவை வேலுமணி காப்பாற்றுறார். அப்போ இந்த அரசகுமார் கைதுக்கு பிறகு மகேஷ் பொய்யாமொழி குண்டர் சட்டத்தில் அடைத்தால் தாவேகா உண்மையாக மக்கள் சக்தி இல்லை என்றால் ஸ்டாலின் வீட்டில் போய் காலில் விழுந்து கும்பிட்டு நான் திருடுறதை நீ கண்டுகொள்ளாதே, நீ திருடுவதை, அதுதான் நினைவுக்கு வரும். சார், இப்படி வந்து திமுக தாவேக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து அதிமுக பக்கம் வந்தோன்னா அந்த பக்கம் பெரிய ஒரு அதிர்ச்சி இருக்குது. என்னென்னா மாணிக்கம் தாகூர் சொல்கிறாரு, எடப்பாடியார் வந்து தான் அதிமுகவே அழிச்சிட்டாரு, பேசாமல் எடப்பாடியார் வந்து வேற ஒரு கையிலாம் கட்சியை கொடுத்துட்டு போயிடலாம். எப்படின்னா ஜானகிமா எப்படி ஜெயலலிதாவோட கட்சியை கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இவர் யாருன்னா கொடுத்துட்டு போயிடலாம், இவருக்கெல்லாம் அதிகாரம் பண்ண தெரில அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. இதுக்கு இல்லை, மாணிக் தாகூரை டெல்லியில் தன்னுடைய தமிழ் பேரை மறைச்சு தாகூர் வச்சுக்கிட்டார். லைசன் ஒர்க் பண்ணுறதுக்கு, என்ன வேலை? புரோக்கர் வேலை பண்ணுறதுக்கு. அங்கேயே இவருக்கு பேரை பான்பராக் மாணிக்கம் தான் இவர் பேர். இந்த பான்பராக் மாணிக்கம் இப்போ எம்பி ஆகி காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்துட்டார். காரணம், இவர் சோனியா வீட்டுக்கும் ராகுல் வீட்டுக்கும் முறைவாசல் செய்கிற ஒரு நபர். இவர் காங்கிரஸ் தியாகியா, இல்லை காங்கிரஸில் சுதந்திர போராட்ட தியாகியா, இல்லை காங்கிரஸுக்காக பல ஃபேமிலியே மேக்ஸிமம் காங்கிரஸ் தானே சார். அவரோட சித்தப்பா தானே சார். ஆமாம் ஆமாம், இவர் பழைய அமைச்சராக இருந்தார், சுதர்சன் ஆட்சி. ஆமாம், இவர் யார்?
இவர் லைசன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த பான்பராக் மாணிக்கம், நீங்கள் அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் செல்வ பெருந்தகை, அவரும் காந்தி, நேரு, கக்கன், காமராஜோட சிறையில் அடைபட்டு கிடந்தவர். யார்? செல்வ பெருந்தகை. சாதாரணமாக ஒரு ரிசர்வ் பேங்கு ஓஏ பாண்டியனை கொலை பண்ணுறாரு, 100 கோடி வருது, அது 1000 கோடி ஆச்சு. இப்போ அதை கார்கே குடும்பத்துக்கு பூரா முறவாசல் பண்ணுறாரு, மாநில தலைவர். இதுதான் தகுதியா? சொல்லுங்கள். மர்டர் கேஸ் இருக்கா இல்லையா பாண்டியன் மர்டர் கேஸ் செல்வ பெருந்தகை மேலே? இதுதான் தகுதியா? அப்போ தலைவனாக வருகிறவர்களுக்கு என்ன தகுதினா, கட்சி தலைமைக்கு முறைவாசல் பண்ணணும், அவர்களுக்கு தேவையானதை சப்ளை சர்வீஸ் பண்ணணும், பச்சையாக சொன்னான். இதுதான் தகுதி. ஆனால் இப்போ இந்த பதவி கொடுக்கப்பட்டதே வந்து அவரும் திருச்சி வேலுசாமி அவர்களுமே வந்து தாவேகா கூட்டணி வரணும் பிடிவாதமாக இருந்தாங்க. நிறைய விஷயங்களை தேர்தலுக்கு முன்னாடியே பேசியிருந்தாங்க. அதெல்லாமே வந்து இப்போ ஃபீல் பண்ணுறாங்க, கூட்டணிக்கு வந்திருந்தால் காங்கிரஸ் வந்து நல்ல ஒரு எண்ணிக்கையை பெற்றிருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் இவங்க காங்கிரஸுக்காக உண்மையாக உழைக்கிறாங்கங்கிறபடி தானே அவர் அந்த பதவியை வாங்கியிருக்கிறாரு. இப்போ அவர் திமுக மீது அவர் வைத்திருந்த அந்த கருத்து இப்போ மாற்றிக்கிறார். திமுகவும் தாவேகாவும் இந்தியா கூட்டணிகள் வர அவர் அதை அப்போ மத்தியில் பாஜக எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள். அப்போ ஏன் திமுக இவ்வளோ காலம் பாஜகவை எதிர்க்கலையா? ஏன் சுருதி மாறுது? பொட்டி மாறுகிறது, வேற ஒன்றும் இல்லை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கொள்கை கோட்பாடெல்லாம் போய் ரொம்ப காலாச்சு. என்னைக்கு சிதம்பரம் காங்கிரஸுக்கு வந்தாரோ, சிதம்பரம் பையன் எம்பி ஆனாரோ, பீட்டர் அல்போன்ஸ் தலைவராக வந்தாரோ, அதோட காமராஜரையே இந்த காங்கிரஸ் தோற்கடித்து வேட்பாளரை போட்டு காமராஜரே காங்கிரஸால் தோற்கடிக்கப்பட்டார், காங்கிரஸிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார், வீதியில் வீசி எறியப்பட்டார் காமராஜர். அந்த காங்கிரஸ் வேறு, இந்த காங்கிரஸ். இது கொள்ளையடிப்பதும் கோடிகளை சேர்ப்பதும். சிதம்பரம் ஜெயிலில் இல்லையா? இருந்தாரா இல்லை ஜெயிலில்? தனக்கு ஒரு விபச்சார நடிகை வேணும்னு கேட்டார் சிதம்பரம். இதுதான் காங்கிரஸ் பேச்சு அப்படி போயிட்டே இருக்குது. அது வரலாறு நிறையா இருக்குது. இங்கே அதிமுக இப்போ இனிமேலும் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடரலாமா எப்படி சார்? இல்லை, தொடரலாமான்னு தொண்டன் தான் முடிவு பண்ணணும். மாணிக் தாகர் முடிவு பண்ணக்கூடாது. மாணிக் தாகருக்கு அந்த தகுதியில் அந்த கட்சியில் இப்போ நிறைய தலைவர்கள் அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தோல்வி மேல் தோல்வி. எந்த தலைவர் சொல்லுங்க? எஸ்பி வேலுமணி அவர்களே கட்சி விட்டு போயிட்டாரு. அவர் கட்சியில் இருக்கிறாரு, பதவியை விட்டு வேண்டாம். இல்லை, கட்சியில் அதே எஸ்பி வேலுமணி அவர்கள், சிவி சண்முகம், இப்போ எம்ஆர் பாஸ்கர், விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து தானே அவருக்கு பொதுச் செயலாளர் கொடுத்து அழகு பார்த்தாங்க. ஓபிஎஸ்ஸை வந்து வெளியேற்றுறாங்க. இப்போ இவங்க வந்து இது இல்லை, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இப்போ சரின்னா நம்ம ஆளை மாற்றணும், அப்படி பொதுச் செயலாளரை மாற்ற வேண்டாம், ஆனால் அதுக்கான இன்னொரு கட்சியை வழி நடத்துவதற்கான ஒரு தலைவரை பார்க்கணும் தான் கேட்குறாங்க. அதுக்கான பொதுக்கூட்டம் கூட இவர் கூட்ட மாட்டேங்கிறாருல்ல. அப்போது இவருக்கு அந்த கட்சி மட்டும் போதுமா, வெற்றி வேண்டாமா? இல்லைங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடுறீங்க. அதிமுக எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி, ஜெயலலிதா காலத்துலேயும் சரி, ஒரே ஒரு முறை ஜெயலலிதா தப்பு தவறி பாஜகவை ஆதரித்தது 98 ஒரு வருஷம். வாஜ்பாயை ஆதரித்ததும் ஜெயலலிதா தான், வாஜ்பாயை கவிழ்த்ததும் ஜெயலலிதா தான். அதற்கு பிறகு பாஜக வாசமே அதிமுகவுக்கு இல்லை. ஆனால் இந்த வேலுமணி, தங்கமணி, வீரமணி மணிகள் பூராமல் பாஜகவுடைய மிரட்டல் உருட்டலுக்கு பயந்து பாஜகவுடைய பி டீமாக மாறிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இல்லையா? இல்லை 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 சார், அவர் தானே தனித்தனி. இல்லை இல்லை, இருங்க. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு சேர்ந்தால் தமிழ்நாட்டில் அரசியலே பண்ண முடியாதுன்னு தெரியும். திமுகவை பார்க்குறாரு அவர். அரசியல் கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின்லாம் போக வேண்டியதில்லை. திமுகவை பார்க்குறாரு. திமுக வாக்குப்பெட்டியை திறந்தா 17லேருந்து திமுக எண்ணுது. 1 2 3 நாள் 17 வரைக்கும் அது என்ன வேண்டிய தேவையே இல்லை. ஏன்? முஸ்லீமும் கிறிஸ்தவர்களும் போட்டின்னு நப்பிடலாம். இந்த 17 உடைக்கணும்னு முடிவு கொண்டார் எடப்பாடி. அப்போ தான் முதலமைச்சர் சுயநலம் தான்.
இந்த 17 உடைச்சா தான் நம்ம முதலமைச்சராக வர முடியும்னு முடிவு பண்ணுறாரு. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு பாஜகவை நம்பினால் மட்டும்தான் எடப்பாடி முதலமைச்சர் நீடிக்க முடியும். சரியா? அப்போது பாஜக யாரை தேர்ந்தெடுக்குதுன்னா ஓபிஎஸ் அடிமையாக கிடப்பாருக்கு. எவன் காலையும் விழுந்துருவார், பார்த்தவொடனே மோடி காலில் விழுந்துருவார், நட்டா காலில் விழுந்துருவார். எடப்பாடி ஊர்ந்து போகிறத போல், நீ ஊர்ந்து போகிறதா நான் ஊர்ந்து போகிறதா. இதில் ஓபிஎஸ்ஸை காலி பண்ணிவிட்டு எடப்பாடி அதிகாரத்தை பிடிக்கிறார். ஆட்சியை காப்பாற்றியது, கட்சியை காப்பாற்றியது எடப்பாடி தான். ஓபிஎஸ்ஸோ வேலுமணி தங்கமணி கொடுத்துருந்தீங்கன்னா மொத்தமாக பாஜக அடமானம் வச்சுட்டு போயிருப்பான். அவர்களுக்கு அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எடப்பாடியும் அதே மனநிலையில் இருந்தவர் தான், தப்பி தவறி வந்தவர் தான். வந்த பிறகு இந்த அதிமுக தன் வசப்பட்டு விட்டது. இது எப்படியாவது காப்பாற்றணும், மீண்டும் அதிகாரத்துக்கு வரணும். கடுமையான போராட்டம் நடத்தியவர் எடப்பாடி. இந்த போராட்டம் நடத்துகிற மனநிலையில் வேலுமணி தங்கமணி எவ்வளவுமே இல்லை. 5 ஆண்டு காலம் முடிந்த பிறகு கூட்டணி வேண்டாம், நான் திமுக அவர் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கூட்டணியாக இருந்தார். எனக்கு சட்டசபை தேர்தலில் திமுகவுடைய வாக்கு வங்கி முஸ்லீம், கிறித்துவர், தலித்து ஓட்டை உடைக்கணும், அதனால் நீ வேண்டாம், வெளியே வந்துட்டார். அதுவுமே கூட்டணி பேசி கூட்டு கலவாணியாக பண்ணாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறாங்க சார். பாஜக கூட வெளியே வந்தாரா இல்லையா? வெளியே வந்தார். அது என்ன காரணம்னா முஸ்லீம் கிறித்துவ ஓட்டை திமுக உடைச்செடுத்தா நான் முதலமைச்சர் ஆகலாம். மோடி பிரதமர் ஆவதற்கு அதிமுக இல்லை. அது எப்படியுமே வந்துரும்னு அவங்க கணிச்சிட்டாங்க சார். அடுத்து 2031 தமிழகத்தை மீட்டெடுக்கணும், பாஜக கண்ட்ரோல்ல வரணும், அதிமுகவும் இந்த விஷயத்தை செய்யணும், செய்தார்கள்னு இல்லை சார். அதாவது எடப்பாடி 21 தேர்தலில் பாஜக அல்லாமல் போட்டிட்டார் இல்லையா? கண்டிப்பா. என்ன காரணம்? பெரிய சித்தாந்தவாதி, வேதாந்த திருடு, எல்லா அலிபாபாவும் 40 திருடர்கள் தான். என்ன அவர் இப்போ பார்த்தாருன்னா, திமுக ஜெயிப்பதற்கு முஸ்லீம், கிறித்துவ, தலித்து வாக்குகள் தான் இருக்குது. இதை உடைச்செடுத்தா, பாதி எடுத்தால் நம்ம தப்பிச்சுக்கலாம். அப்போ ஏன் சார் இப்போ 26 வந்து கூட்டணி வைக்கணும்? அதை வைக்காமல் விட்டுருக்கலாம்ல. அதேமாரி போராடி நல்ல அருமையான கேள்வி. என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? இந்த அலிபாபாவும் 40 திருடர்கள் இருக்காங்கல்ல, வேலுமணி தங்கமணி வீரமணி பூரா பாஜகவில் சேர்ந்து கட்சியை உடைச்சி கட்சியை கைப்பற்றுவதற்கு முயற்சி பண்ணான், பாஜகவோடு சேர்ந்து. நான் அதிகமாக பணம் செலவீடு செய்ததே இந்த சொன்ன பேர்கள் தானே சார். எடப்பாடி பழனிசாமிக்காக. சார் பழனிசாமி அவரே சொல்லி இல்லைங்க. நான் என்ன கேட்குறேன், இவர்கள் பூரா யார் பரம்பரைன்னு கேட்குறேன். எங்கே திருடின பணம், எங்கே கொள்ளையடித்த பணம்? ராப்பகலாக ஊட்ட உடைச்சி திருடின பணம் தான் இது. ஏதோ எல்லாமே அன்னக்காவடிகள், சோத்து பட்டாளங்கள், எல்லாம் ரெட்டையில் தாங்க அடையாளம், எம்ஜிஆர் தாங்க அடையாளம். இந்த நபர்கள் ஆட்சியை தக்க வைப்பதா நோக்கமே தவிர கட்சியை காப்பாற்றுற நோக்கம் இல்லை. அப்போ எடப்பாடி மட்டும்தான் 26 வரைக்கும் மோடி பிரதமராவது என்னுடைய வேலை இல்லை, எனக்கு நான் முதலமைச்சராகும், அதிமுக ஜெயிக்க வைக்கணும். இதை இந்த செங்கோட்டை என்ன நிர்மலா சீதாராமனுக்கு 2 பேருக்கும் என்ன, இவர் ஒரு ஃப்ரான்ஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இந்த அம்மா இந்திய ஃபைனான்ஸ் மினிஸ்டர், 2 பேரும் சந்திக்க போனாங்களா? அதிமுக உடைச்சது, அதிமுகவை சுக்குநூறு ஆக்கி பாஜகவை கொண்டு வந்துருக்கு. இதுதான் அசைன்மெண்ட்டு. இப்போ அது அசைன்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்குது. அதுபடி தான் நடந்திருக்கு இல்லையா? கட்சியே இப்போ இல்லை, அதெல்லாம் மீண்டும் வருமா சார் அதிமுக? சார் நான் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இப்போ திமுக எவ்வளோ ஓட்டு வாங்குச்சு, அதிமுக எவ்வளோ ஓட்டு வாங்குச்சு, தாவேக்கு எவ்வளோ ஓட்டு வாங்குச்சு? திமுக 25% ஓட்டு வாங்குச்சு. எத்தனை கட்சி கூட்டணி? 13 கட்சி கூட்டணி. சில்லற கூட்டணிலாம் சேர்த்தா 20 மேலே போயிடும். தாவேக்கா தனித்து அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, அதெல்லாம் ஒரு கட்சியே இல்லை விடுங்க. அமமுக, கமமுகலாம், அமமுக வாசனில் ஒரு கட்சியே இல்லை, எல்லாம் லெட்டர்பேடு கட்சிங்க. அதில் எப்படி இருந்தாலும் அங்கே ஒரு தொகுதி வின் பண்ணியிருக்காங்களா சார்? அமமுக இல்லை, அது அதிமுக போட்ட ஓட்டு, அவர்களுக்கு ஓட்டெல்லாம் இல்லை. திமுக
நீங்கள் சொன்ன 20 கட்சி கூட்டணியில் 25%. இது ஒன்று எல்லா ஐயர்களும் பூரா விஜய்க்கு போட்டான். எல்லாம் மயிலாப்பூர் வைரத்தோடு மாமிகள் பட்டு சேலை மாமிகள்லாம் யாருக்கு போட்டாங்க? புஷி ஜெயிச்சிருக்காரு. அப்போது பாஜக பார்ப்பனர்களும் விஜய்க்கு போட்டான். அன்புமணி வாங்க ஒரு 2% கூட வாக்கே இல்லை, எல்லாம் விஜய் போயிட்டான். ஆனால் அன்புமணி ஆதரவுப்படி தான் இவ்வளவு தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்குன்னு தானே இப்போ பேசிட்டு ஆமாம், அன்புமணி ஆதரவு, ராமதாஸ் ஆதரவு. ராமதாஸ் ஆதரவில் தான் திமுக அதிமுக 25% ஓட்டு வாங்கியிருக்கு. அப்படி கூட எடுத்துக்கலாம். ராமதாஸ் அன்புமணிலாம் அந்த மக்களே தூக்கி ஓரமாக போட்டுட்டு விஜயகாந்தை கொண்டு வந்து 25 வருஷம் ஆச்சு. வன்னியர்பேட்டில் விஜயகாந்த் ஜெயிச்சார், 29 சீட்டு ஜெயிச்சார். ராமதாஸை வன்னியர்களே கைவிட்டு 25 வருஷம் ஆச்சு. இன்னும் நீங்கள் இந்த கதையை பேசிகிட்டு இருக்கீங்க. அதிமுக ரெட்டை இலையை தனித்து நின்று 23% வாங்கியிருக்கு. இதுதான் அப்போது நம்ம இது சார், இது வந்து திமுக அடுத்த மாற்றம்னா அதிமுக வர வேண்டிய இடத்துல, ஆட்சியை பிடிக்க வேண்டிய இடத்துல 3வது இடத்துக்கு வந்து ஒரு பர்சன்டேஜை நம்ம பெருமையாக பேசலாமா சார்? அந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததை இல்லை, வாக்கு சதவீதம் எடப்பாடிக்கு இல்லை, யாருக்குமே இல்லை, யாருக்குமே இந்த வாக்கு சதவீதம் இல்லை. ரெட்டை இலையும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கு. என்ன காரணம்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சேரி மக்கள், அருந்ததியர் காலனிகளில் எம்ஜிஆர்னு உயிரோடு இருக்கார். அதை சாதாரண எடுத்துக்க முடியாது. திமுக ஆதிக்க சதி, மேட்டு சாதி தான் திமுக மாவட்ட செயலர் வட்ட செயலர் இருப்பான். எம்ஜிஆர் ஆரம்பித்த 77ல் அருந்ததியர் காலனியிலிருந்து தலைவன் வர்றான். பறையர் காலனியிலிருந்து தலைவன் வந்தான். தேவேந்திர குல வேலை பல்லர் சமூகத்திலும் தலைவன் வந்தான். அதே போல் முஸ்லீம்களிலும் தலைவன் வந்தான். ஒடுக்கப்பட்ட குயவர் சமூகம், வண்ணார் சமூகம், பல பேர் நான் பேரை சொல்ல முடியும், அது மரியாதை இருக்காது. அதிகாரம் எங்கே போய் சேர்ந்தது? அடித்தட்டு மக்களிடம் போய் சேர்ந்தது. ஒன்றும் வேண்டாம் சார், ஒரு ரோட்டில் ஒரு செருப்பு தைக்கிற கடை வைப்பான், போய் பாருங்கள். வைக்கும்போது முனிசிபாலிட்டிக்காரன் அப்படியே அள்ளி தூக்கிட்டு போயிடுவான். அதுக்கு அவன் என்ன பாதுகாப்பு தெரியுமா? எம்ஜிஆர் படத்தை ஒட்டி வைப்பான். பார்த்துருக்கீங்களா? எம்ஜிஆர் படத்தை ஒட்டி வைப்பான் சார். செருப்பு தைக்கிறது கூலி தொழிலாளி சார். அதை பார்த்துட்டு அப்படியே கார்பரேஷன் பண்ணி அப்படியே போயிடுவான். ஏன்னா அவனும் எம்ஜிஆர் கட்சி. யார் சுத்திகரிப்பு பணியாளர் கூட எந்த கட்சியில் இருப்பான்? எம்ஜிஆர்னு உயிரோடு இருக்காரா இல்லையா? திமுக அழிஞ்சு போயிடும், அதிமுக அழியாது. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் இங்கேருந்து காங்கிரஸ், தாவேகா, திமுக, அதிமுக இருக்குது. இந்த சூழல் வந்து இப்படி இருக்கக்கூடிய சூழலை வச்சு எப்படி இருக்க போகுது ஒரு கணிப்பு சார்? அது தாவேகா இந்த கூட்டணி அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது. 5 சீட்டு ஆதரவு கொடுக்கும்போதே ஆதரவு சொல்லிட்டார், இந்த கூட்டு 29 வரைக்கும் தொடரும்ட்டார். இப்போது பாஜகவுக்கு அதுதான் வயிற்றில் புளியை கரைக்கிறது. இப்போது இந்த கூட்டணி எப்படியாவது உடைச்சி எடுக்கணும்னு திமுக எவ்வளவு கோடி செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் இது எப்படி சாத்தியம் என்பது இன்னும் காலம் இருக்குது. 2 மாதம் கூட ஆகலை. விசிக்கு என்ன பண்ணுது, சிபிஐ என்ன பண்ணுது? 2 மாதம் 60 நாள் தான் ஆச்சு. 5 வருஷம் கூட இருக்குன்னு சொல்லி தான் கூட்டணி சேர்த்துனாங்க. மந்திரி வேணால் எடுத்துக்கன்னாங்க, எல்லாம் வேண்டாம். அரசியல் சூழல் என்பது நாளுக்கு நாள், நிமிடத்துக்கு நிமிடம் மாறக்கூடிய. அதனால் 2029 எப்படி இருக்குன்னு நம்ம இப்போவே ஆர்வம் சொல்ல முடியாது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி சார். மீண்டும் பல செய்திகளோடு இணைவோம். நன்றி, வணக்கம்.